டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன கொஷின் பார்க்குறோம் அப்படின்னா 6th லெசன் கிராவிடேஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்குறோம். வேரியேஷன்ஸ் ஆஃப் ஜி வித் டெப்த்து. ஓகே, லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்? வேரியேஷன்ஸ் ஆஃப் ஜி வித் ஆட்டிடியூட். ஓகேவா, ஹைட்டில் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு எவ்வளோ ஜி வேரியேஷன் ஆகுதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வேரியேஷன்ஸ் ஆஃப் ஜி வித் டெப்த். ஸோ நம்ம எர்த்தோட சர்ஃபேஸிலிருந்து நீங்கள் உங்களுக்கு டெப்த்து அதிகரிக்க உங்களுக்கு ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன வேரி ஆகுது, அதிகமாகுதா அல்லது குறையுதா அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ ஓ மீன்ஸ் த சென்டர் ஆஃப் எர்த். ஓகேவா, எர்த்தோடைய சென்டர் பாயிண்ட்டு. ஸோ உங்களுக்கு டோட்டல் ரேடியஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் ஆர். சென்டர் ஆஃப் எர்த்திலிருந்து அவுட்டர் சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கிறது வந்து கேபிட்டல் ஆர். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எர்த்தோடைய சர்ஃபேஸிலிருந்து ஒரு டிங்கிற டெப்த்துக்குள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெய்வேலியில் வந்து நிலக்கரி தோண்டி எடுக்கிறாங்கல்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எர்த்தோடைய சர்ஃபேஸிலிருந்து ஒரு பர்டிகுலர் டெப்த்து வந்து உள்ளுக்கு போய் அந்த நிலக்கரியை எடுத்து கொண்டு வராங்க. ஸோ அதனுடைய டெப்த்து ஒரு 5 கிலோமீட்டர் ஆர் 1 கிலோமீட்டர் டெப்த்து உள்ளுக்க இன்சைடில் போகும்போது எர்த்தோடைய ரேடியஸ் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் ரேடியஸிலிருந்து அந்த டியை மைனஸ் பண்ணிட்டுனா மீதி இருக்கிறது தான் எர்த்தோடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த டெப்த் வரைக்கிற டிஸ்டன்ஸ். அது எப்படி அதெல்லாம் ஆர் மைனஸ் டி. ஓகேவா, ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர் மைனஸ் டின்னு சொல்லலாம். பட் இதில் என்ன சார் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா எர்த்தோடைய மாஸ் டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதிலிருந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அட் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எப்படின்னு பார்த்தோம், ஜியோட வேல்யூ வந்து 9.8 இருக்கும். பட் டெப்த்து அதிகரிக்க ஜியோட வேல்யூ வந்து என்ன ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ கன்சிடர் எ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் எம் விச் இஸ் இன் டீப் மைன் ஆன் த எர்த். ஓகேவா, எர்த்தோடைய டீப் மைனுக்குள்ளே உங்களுக்கு வந்து அதனுடைய ஒரு பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் எம் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், கோல் மைன்ஸ் இன் நெய்வேலியில் வந்து கோல் வந்து தோங்கி எடுக்கிறப்ப அதனோட டெப்த் எவ்வளோ இருக்கும்? ஒரு பர்டிகுலர் ஒரு 1 கிலோமீட்டர், ஒரு 1/2 கிலோமீட்டர், அது மாதிரி 500 மீட்டர் இது மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் எம்னு, அதனோட டிஸ்டன்ஸ் வந்து டின்னு வச்சுக்கலாம். அஸ்யூம் த டெப்த் ஆஃப் த மைன் ஆஸ் டி வச்சுக்கோங்க. டு கால்குலேட் த ஜி டேஷ் மீன்ஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் எ டெப்த் டியில். ஸோ இந்த ஜி டேஷ் எவ்வளோ தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் எதை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா த பார்ட் ஆஃப் த எர்த் விச் இஸ் எபோவ் த ரேடியஸ். எபோவ் த ரேடியஸ்னு எவ்வளோ சொல்கிறோம்? இந்த ஆர், இந்த ஃபுல்லுமே எர்த்தோடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து அவுட்டர் சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கிறது வந்து ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஸோ ஆர் மைனஸ் டினா இந்த ஆர்லேருந்து இந்த டெப்த்தை மைனஸ் பண்ணிட்டுனா மீதி இருக்கிற வேல்யூ தான் ஆர் மைனஸ் டி. ஸோ இந்த இதனுடைய ரேடியஸ், இன்னர் எர்த்தோடைய ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னா ஆர் மைனஸ் டி. ஸோ அதை தான் எடுத்துக்கிறோம். த பார்ட் ஆஃப் த எர்த் விச் இஸ் எபோவ் த ரேடியஸ் ஆஃப் த எர்த் do நாட் கான்ட்ரிபியூட் த ஆக்சலரேஷன். ஓகே, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியில் இந்த எபோவ் ஆர் மைனஸ் டிக்கு மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்டெல்லாம் அந்த மாஸ் ஆஃப் த எர்த்தில் என்ன பண்ணாதுன்னா டஸ் நாட் கான்ட்ரிபியூட்டிங் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் த டெப்த் ஆஃப் மாஸ் எம். ஓகேவா, ஸோ இந்த ஆர் மைனஸ் டிக்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் என்ன பண்ணோம், அந்த டிங்கிற டெப்த்தில் இருக்கக்கூடிய மாஸ் மேலே ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பார்ட்டில் என்ன பண்ணாது அப்படின்னா இந்த மாஸுக்கு ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டியை என்ன பண்ணாது, ப்ரொவைட் பண்ணாது. ஸோ அது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாது அப்படிங்கிறாங்க. ஸோ எபோவ் த ஆர் மைனஸ் டி டஸ் நாட் கான்ட்ரிபியூட்டிங் த ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் எ பாயிண்ட் மாஸ் எம் அட் டெப்த் ஆஃப் டியில். ஓகேவா, ஸோ அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வேல்யூக்கு மட்டும்தான், மீதி இருக்கக்கூடிய மாஸ் மட்டும்தான் என்ன பண்ணோம், ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டியை ப்ரொவைட் பண்ணும். ஸோ த ஆக்சலரேஷன் experienced by an object placed at depth d எப்படி எழுதலாம், g dash is equal to gm dash by r minus d whole square. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் பார்த்தது gm divided by re plus d ஸ்கொயர்னு போட்டோம். ஏன் d ப்ளஸ்ன்னு போட்டிருந்தோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த எர்த்திலிருந்து மறுபடியும் பர்டிகுலர் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்திலிருந்து டிங்கிற ஹைட் இன்க்ரீஸ் பண்ணோம், அல்லது ஹைட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஆர்இ ப்ளஸ் ஹெச்னு போட்டிருந்தோம். இங்கே ரேடியஸ் ஆஃப் எர்த்திலிருந்து டெப்த்து வந்து எர்த்துக்குள்ளே போகிறனால நம்ம டோட்டல் ரேடியஸ்லேருந்து இந்த டி டெப்த்தை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வேல்யூ தான் எழுதுகிறோம். ஸோ ஆர்இ மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர். ஹியர் எம் டேஷ் மீன்ஸ் மாஸ் ஆஃப் த எர்த் ஆஃப் ரேடியஸ் ஆர்இ மைனஸ் டி. ஸோ இந்த ரேடியஸுக்கு உண்டான மாஸ், இதனுடைய மாஸ் இன்னர் கோர் ஆஃப் த மாஸுங்கிறது எம் டேஷ் எடுத்துக்கிறாங்க. அதை வந்து எம் டேஷ். ஸோ அந்த பாயிண்ட் இருக்கக்கூடிய மாஸோடைய ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி தான் ஜி டேஷ். ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜிஎம் டேஷ் பை ஆர்இ மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர். Assuming the density of the earth rho to be constant. ஸோ டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறீங்க. ஸோ சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் ஃபுல்லுமே ஃபஸ்ட்டு இனிஷியலாக டோட்டல் டென்சிட்டி ஆஃப் த எர்த்து வந்து எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்ட். எப்படி எழுதலாம் டென்சிட்டியை, மாஸ் பர் வால்யூம் எழுதலாமா? அதே மாதிரி
ரோ இஸ் ஈக்குவல் டு எம் டேஷ் பை வி டேஷ். ஸோ நம்ம இன்னர் சைடு இது மட்டும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இங்கேயும் எப்படி இருக்கும், டென்சிட்டி வந்து யூனிஃபார்மாக தான் இருக்கும். ஸோ டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணுங்கள், ரெண்டுமே ரோ ஈக்குவல் தான். ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எம் டேஷ் பை வி டேஷ் இஸ் ஈக்குவல் டு எம் பை வின்னு எழுதலாம். அல்லது எம் டேஷ் இஸ் ஈக்குவல் டு வி டேஷை ரைட் சைடு கொண்டு போயிருங்க, எம் பை வி இன்ட்டு வி டேஷ். ஸோ எம் டேஷ் இஸ் ஈக்குவல் டு எம் பை வி இன்ட்டு வி டேஷ். ஸோ விங்கிறது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். ஸோ வால்யூம் ஆஃப் த எர்த் எப்படி எழுதலாம், 4/3 பைஆர் கியூப்னு எழுதலாமா. வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கு என்ன ஃபார்ம்லாம், 4/3 பைஆர் கியூப். ஆர்இ மீன்ஸ் ரேடியஸ் ஆஃப் த எர்த். வி டேஷ் மீன்ஸ் அந்த இன்னர் கோர்னு சொன்னோம்ல அதனுடைய வால்யூம் எப்படி எழுதலாம், 4/3 பை ஆர் கியூப்னா அதனோட ரேடியஸ். ஸோ ரேடியஸ் இன்னர் கோர் ஆஃப் ரேடியஸ் எவ்வளவு, ஆர் மைனஸ் டி தான். ஸோ அதுக்கு பதிலாக ஆர்இ மைனஸ் டி ஹோல் கியூப். ஸோ இதில் வந்து காமன் டைம் பார்த்தீங்கன்னா இந்த 4/3 பை இருக்குது, டினாமேட்டர்லேயும் 4/3 பை இருக்குது. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ மீதி என்ன இருக்கும், எம் பை ஆர்இ கியூபு ஆர்இ மைனஸ் டி ஹோல் கியூப்னு இருக்கும். ஸோ இதை ஃபர்தராக மறுபடியும் என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். எம் டேஷ் இஸ் ஈக்குவல் டு எம் பை ஆர்இ கியூபு ஆர்இ மைனஸ் டி ஹோல் கியூப்னு இருக்கும். ஸோ இந்த மாஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துறதுமில்ல, ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் டேஷ் பை ஆர்இ மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர், அதாவது இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் டேஷ் பை ஆர்இ மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் இந்த மாஸ் எம் டேஷுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா த ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை எ மாஸ் ஆஃப் an ஆப்ஜெக்ட் அட் டெப்த்தில் டியில் எவ்வளோ ஆக்சலேஷன் டூ டு கிராவிட்டி நமக்கு தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வரும், இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டியூட்டிங் இன் ஈக்குவேஷன் 1 வி கெட் ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி கேபிட்டல் ஜி எம் டேஷ் பதில் என்ன வரும், எம் பை ஆர்இ ஸ்கொயர் ஆர்இ மைனஸ் டி ஹோல் கியூபு இன்ட்டு இந்த டேர்மில் இந்த ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய ஆர்இ மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர்னு வரும் டினாமேட்டரில். ஸோ இதில் கியூபு இதில் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஜி ஆர்இ ஹோல் கியூபு ஆர் மைனஸ் டின்னு வந்துடும். ஸோ இந்த டேர்ம்லேருந்து மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்இ காமனாக வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா ஜிஎம் ஆர்இ கியூபு இதில் ஆர்இ வெளியே எடுத்துட்டிங்கன்னா இந்த டேர்மில் 1 மைனஸ் இங்கே ஆர்இ இல்லாதனால டினாமேட்டரில் ஆர்இன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த டேர்ம்லேருந்து ஆர்இ காமனாக வெளியே எடுத்துருங்க, 1 மைனஸ் டி பை ஆர்இன்னு எழுதலாம். ஸோ இதில் ஒரு ஆர்இ இதில் டினாமேட்டரில் கியூப் இருக்கிற ஒரு ஆர்இ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎம் பை ஆர்இ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் டி பை ஆர்இன்னு வந்துடும். ஸோ இதில் gm by r ஸ்கொயருங்கிறது இஸ் நத்திங் பட் ஆக்சலேஷன் டூ டு கிராவிட்டி அட் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். ஸோ இந்த ஃபார்முலா தான் என்ன சொல்கிறோம், ஜி ஆக்சலேஷன் டூ டு கிராவிட்டி அந்த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்துக்கு என்ன ஃபார்முலா, gm by r e ஸ்கொயர். ஸோ நம்ம இந்த டேர்முக்கு பதிலாக ஜின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 1 மைனஸ் டி பை ஆர்இ இது மாதிரி வந்துடும். ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 1 மைனஸ் டி பை ஆர்இ. ஸோ இந்த டைம்லேயும் என்ன பண்ணலாம், ஜி உள்ளுக்கு மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஜி மைனஸ் ஜிடி பை ஆர்இன்னு வந்துடும். ஸோ இது மாதிரி எழுதலாம், ஜி மைனஸ் ஜிடி டிவைட் பை ஆர்இ. ஸோ இதை வந்து ஜி டேஷ். ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம், அதனுடைய ஆக்சலேஷன் டூ டு கிராவிட்டி அந்த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் இருக்கக்கூடிய வேல்யூலேருந்து இந்த ஜிடி பை ஆர்இ வேல்யூ, ஆர்இனா ரேடியஸ் ஆஃப் எர்த்து டெப்த்து அந்த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் இந்த வேல்யூவில் மல்டிபிள் பண்ணி வரக்கூடிய வேல்யூவை இந்த 9.7 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும், ஜி டேஷ் வந்து குறைஞ்சிரும். ஓகேவா. ஸோ ஆக்சுவல் வேல்யூ எவ்வளவு, அதிலிருந்து இந்த டேர்ம் வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜி டேஷ் வேல்யூ இங்கே என்ன பண்ணும், குறையும். ஸோ ஹியர் ஆல்சோ ஜி டேஷ் இஸ் லெஸ் தென் ஜி. ஸோ ஆஸ் டெப்த் இன்க்ரீசஸ் ஜி டேஷ் டிக்ரீசஸ். ஸோ இட் இஸ் very interesting to know that acceleration due to gravity is maximum on the surface of the earth. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சலேஷன் due to gravity எங்கே மேக்ஸிமம் இருக்குது, அந்த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ ஹைட் அதிகம் பண்ணிங்கனாலும் அதில் டெப்த் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலும் அதாவது நிலத்துக்கு அடியில் போனீங்கனாலும் உங்களுக்கு ஆக்சலேஷன் due to gravity குறையுது. இதில் நம்ம அதில் தான் மெஷர் பண்ணுறீங்க. ஸோ பட் டிக்ரீசஸ் when we go either upward or decreases. ஓகே, எங்கே மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னா த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சலேஷன் due to gravity கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, எங்கே போக குறையுது, டிக்ரீசஸ் when will go either upward or downward. அப்வர்ட்னா ஹைட் இன்க்ரீஸ், ஆட்டிடியூடு அதிகப்படுத்திங்கன்னா குறைஞ்சிரும், எர்த்துக்குள்ளே போனீங்கனாலும் குறைஞ்சிரும். அப்படின்னா சென்டர் ஆஃப் எர்த்தில் எவ்வளோ சார் இருக்கும், ஆக்சலேஷன் due to gravity அட் த சென்டர் ஆஃப் எர்த் இங்கேருந்து எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து குறைஞ்சிக்கிட்டு வர ரெடியூஸ் ஆகிட்டே போகுது. அட் சென்டர் ஆஃப் த எர்த்தில் வந்து ஆக்சலேஷன் due to gravity 0 ஆயிரும். ஓகே, இந்த சர்ஃபேஸில் மட்டும்தான் மேக்ஸிமம் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். நீங்கள் ஹைட் அதிகப்படுத்திங்கனாலும் குறைஞ்சிரும், டெப்த் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலும் ரெடியூஸ் ஆயிரும். அட் சென்டர் ஆஃப் எர்த்தில் வந்து ஜியோட வேல்யூ வந்து 0 ஆயிரும். ஓகேவா. ஓகேப்பா, தேங்க்யூ.